காப்பு கட்டிட்டு வருவேன்னு ஜானகி பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டாப்பா. நாம இப்ப சாமி கும்பிடலாம். சிவா, நாளைக்கு தானே அண்ணன் தீ மிதிக்க போறாரு? ஆமாக்கா, எல்லாமே பேசியாச்சு. நாளைக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியதுதான். நல்லபடியா இதை நடத்தணும் மச்சான். நம்மளை ஏளனமா பேசுனவங்களுக்கு அப்பதான் நம்ம குடும்பத்தை பத்தி புரியும். என்னாச்சு? யார் நம்மளை பத்தி ஏளனமா பேசினாங்க? எல்லாம் அந்த புவனேஸ்வரி தாமா. புவனேஸ்வரியா? அவ என்ன சொன்னா? ரகுராம், உன் மேல இவ்வளவு பெரிய பாவத்தை வச்சுக்கிட்டு இப்போ நீ தீ மிதிக்கிறன்னு வேணா அத அம்மன் ஏத்துப்பான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா சும்மா விடாத. உனக்கான தண்டனையை மட்டும்தான் கொடுக்கும். உன் மேல இருக்கிற ஒரு சின்ன மரியாதையில உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இத செய்யணுமான்னு யோசிச்சுக்கோ. என்ன பிரச்சனை அவளுக்கு? ஏன் இப்படி எல்லாம் அவ பண்ணிட்டு இருக்கா? அம்மா, அவங்களுக்கும் ஆதங்கம் இருக்கும்ல. கதிர் தானே அவங்க பையன் செத்ததுக்கு காரணம். போதாத குறைக்கு அண்ணி வேற பழி ஏத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு போனாங்க. அந்த கேஸ் வேற இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஏய் பத்மா, அதான் கேஸ் நடக்குது இல்ல, அது முடியும் போதுதான் தப்பு நடந்ததா இல்லையான்னு தெரியும். அதுவும் இல்லாம மாயா சொல்றத வச்சு பார்த்தா அந்த கார்த்திக் பைய தான் எங்கேயோ உயிரோட சுத்திக்கிட்டு இருக்கான். ஏண்டா, இவ சொல்றதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்கியா? மாயா சொன்னதுக்கு அப்புறம் சந்தேகமா தான்க்கா இருக்கு. அவங்க ரொம்ப நாளாவே நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால இத கூட பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏங்க, அதுக்காக உயிரோட இருக்கிற ஆளை யாராவது இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களா? ஒருத்தங்க பழி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன வேணாலும் பண்ணுவாங்க.